மறைந்த பாடகர் எஸ்பிபியின் நினைவிடத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் அவரது பிறந்தநாள் அன்று அஞ்சலி செலுத்த வந்த பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். வணக்கம் பாஸ்கர். தற்போது அங்கு வரக்கூடிய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் தாமரபாக்கத்தில் பின்னணி பாடகர் காடும் நிலா எஸ்பிபி பாலசுப்ரமணியின் நினைவிடம் அமைந்துள்ளது. எஸ்பிபியின் 79வது பிறந்த நாளான தினமான இன்று பல்வேறு ஊர்களில் இருந்து ரசிகர்கள் எஸ்பிபி நினைவிடத்திற்கு இரண்டு அஞ்சலி செலுத்த வந்தனர். எஸ்பிபி நினைவிடம் கட்டுமான பணிகள் காரணமாக நினைவிடத்திற்கு பொதுமக்கள் அனுமதி மறுப்பு என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது. இதனால் பல்வேறு ஊர்களில் இருந்து எஸ்பிபிக்கு அஞ்சலி செலுத்த வந்த ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். முறையான அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தால் ரசிகர்கள் ஏமாற்றம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என வேதனை தெரிவித்தனர். கடந்த ஆண்டே முதலே கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறி பேனர் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிறந்த நாள் அன்று கூட எஸ்பிபிக்கு சென்று அஞ்சலி செலுத்த முடியாத வகையில் அவரது நினைவிடம் பூட்டியிருப்பது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக ரசிகர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிறந்த நாளில் பூட்டியிருக்கும் அவரது நினைவிடத்தை நினைவு நாளில் திறக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். எஸ்பி மறைவில்லை எனவும் காற்றில் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் அவரது பாடல்கள் இல்லாமல் நாட்கள் இல்லாதது என பாடல் பாடி ரசிகர்கள் ஒருவர் அவருக்கு புகழாரம் அஞ்சலி செலுத்தினார். இதனிடையே எஸ்பிபி சமாதி கட்டுமான பணிகள் நடைபெறும் பக்கவாட்டில் உள்ள வேலியை தாண்டி சென்ற ரசிகர்கள் அவரது சமாதியில மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பாடும் நிலா எஸ்பிபியின் நினைவிட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் அவரது நினைவிடத்திற்கு அனுமதி கிடையாது எனவும் அங்கே வருவதை தவிர்த்திட வேண்டும் என்று எஸ்பிபியின் மகன் எஸ்பி சரண முன்னதாக வீடியோ வெளியிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. எஸ்பிபி நினைவிடத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் அவரது ரசிகர்கள் பாதுகாப்பு கருதி அஞ்சலி செலுத்த அனுமதிக்க முடியாது என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அல்லது 2026ஆம் ஆண்டு பாதியிலேயோ அவரது நினைவிடம் கட்டுமான பணிகள் முடிவடைந்து பிரம்மாண்ட வகையில் திறப்பதற்கு ஏற்பாடு செய்ய உள்ளதாகவும் எஸ்பிபி சரண் இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். நன்றி பாஸ்கர், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.